சாதித்தருளாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணௌ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. திருமங்கையாழ்வார் அருளி செய்த 6 பிரபந்தங்களிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த பிரபந்தம் திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தம். இந்த பிரபந்தம் ஸ்ரீரங்கத்திலே மார்கழி மாதத்தில் நடைபெறக்கூடிய அத்தியன உற்சவம் நமக்கு கிடைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது. இந்த பிரபந்தம் இந்த வைணவ சம்பிரதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சாரியனை கொண்டு வந்து சேர்த்ததற்கும் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்ததை பற்றித்தான் விஸ்தாரமாக பார்க்க போகிறோம். திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தம் 30 பாசுரங்களை கொண்ட ஒரு பிரபந்தமாகும். இந்த 30 பாசுரங்களை திருமங்கையாழ்வார் பெண் நிலையிலே நின்று நமக்கு அருளி செய்திருக்கிறார். முதல் 10 பாசுரங்கள் தாமான நிலையிலும், இரண்டாவது 10 பாசுரங்கள் தாய் நிலையிலும், மூன்றாவது 10 பாசுரங்கள் தலைவி நிலையிலும் நின்று நமக்கு அருளி செய்திருக்கிறார். இந்த 30 பாசுரங்களிலே வேத கருத்துக்கள் அனைத்தையும் இதிலே நமக்கு அருளி செய்திருக்கிறார் திருமங்கையாழ்வார். தாண்டகம் என்பது மலை ஏறுபவர்களுக்கு மலையேற்றத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஊன்றுகோலுக்குத்தான் தாண்டகம் என்று பெயர். இதற்கு திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகம் என்று பெயரிட்டதற்கு இந்த ஆத்மாவை பரமாத்மாவிடம் கொண்டு சேர்ப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதனால இதற்கும் தாண்டகம் என்ற பெயரை சூட்டினார். இந்த திருநெடுந்தாண்டகம் பாசுரத்தின் மூலமாக நமக்கு ஒரு ஆச்சாரியர் இந்த வைணவ சம்பிரதாயத்துக்கு கிடைத்தார் என்று பார்த்தோம். அந்த வைபவமானது என்னவென்று இப்போது நாம் பார்க்க போகிறோம். உடையவர் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீ ராமானுஜர் பரமபதிக்கும் ஓரிரு நாட்களுக்கு முன்னாக கூரத்தாழ்வாரின் திருக்குமாரரான பராசர பட்டரை அழைத்து மேல்நாடு என்று சொல்லப்படக்கூடிய திருநாராயணபுரத்தில் வேதாந்தி என்று மிகப்பெரிய ஒரு ஞானி இருக்கிறார். அவர் நமது சம்பிரதாயத்தில் ஈடுபடாமல் மாற்று சம்பிரதாயத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அவரை திருத்தி இந்த வைணவ சம்பிரதாயத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு ஆணையை இட்டிருந்தார். அதற்கு பிறகு ராமானுஜர் பரம வைத்த நிலையில் சில காலம் கழித்து மேல்நாடு என்று சொல்லப்படக்கூடிய திருநாராயணபுரத்தில் இருந்து ஒரு வேத பிராமணர் ஸ்ரீரங்கத்திற்கு வருகை புரிந்து பட்டரை தரிசிக்கிற போது மேல்நாட்டில் வேதாந்தி என்கிற மிகப்பெரிய ஒரு ஞானி இருக்கிறார். அவருடைய அறிவும் திறமையும் அவருக்கு இருக்கக்கூடிய கோஷ்டினுடைய மேன்மையும் தங்களிடத்திலும் இருப்பது போல கண்டு நான் மகிழ்கிறேன் என்று சொன்னார். அப்போது இந்த பட்டரானவர் வேதாந்தி அவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கிறாரா என்பதை பற்றி இங்கே கேட்கிறார். அங்கே இருந்து புறப்பட்ட அந்த வேத பிராமணர் நேரடியாக மேல்நாட்டிற்கு சென்று அங்கே வேதாந்திகளை சந்தித்து, நான் சமீபத்தில் திருவரங்கத்திற்கு சென்றிருந்தேன், அங்கே பட்டர் என்கிற மிகப்பெரிய ஞானி இருக்கிறார், அவர் ஞானத்திலும் அறிவிலும் உங்களை காட்டிலும் மேலானவராக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த வேதாந்தி பட்டருக்கு என்னென்ன விஷயங்களிலே அதிக ஞானம் இருக்கிறது என்று கேட்கிறார். அப்படி கேட்கிற போது பிராமணர் சொல்லுகிறார், அவருக்கு தர்க்க வியாகரண மீமாம்சதிகளில் மிகப்பெரிய ஞானம் இருக்கிறது, எந்த விதமான விவாதத்திற்கும் அவர் தகுதியானவராக இருக்கிறார் என்பதை தெரிவிக்கிறார். இதை கேள்வியிட்ட அந்த வேதாந்தி, அவர் நமக்கு ஒத்த
நமக்கு சமமான ஒரு வேதாந்தியாக, ஒரு ஞானியாக இருப்பாரோ என்று தெரிந்து கொள்கிறார். இதை கேள்விப்பட்டு அங்கே இருந்து வந்த பிராமணர் இங்கே பட்டரிடத்தில் அந்த விஷயத்தை தெரிவிக்கிறார். பட்டரே, நான் மேல்நாடு என்று சொல்லப்படக்கூடிய திருநாராயணபுரத்தில் வேதாந்திகளை சந்திக்கிற போது உங்களுக்கு என்ன விஷயமெல்லாம் தெரியும் என்று அவர் கேட்கிறார். அப்படி கேட்கிற போது உங்களுக்கு தர்க்க, வியாகரண, மீமாம்சாதி போன்ற விஷயங்களிலே மிகப்பெரிய ஞானம் இருக்கிறது என்று தெரிவித்தேன் என்று பட்டரிடம் கூறினார். அப்போது பட்டர் சொன்னார், இதை மாத்திரம்தான் எனக்கு தெரியும் என்று சொன்னீர்களோ? எனக்கு திருநெடுந்தாண்டகம் என்கிற ஒரு சாஸ்திரம் தெரியும் என்பதை அவரிடத்திலே நீர் கூறவில்லையா என்று சொல்லிவிட்டுகிறார். இங்கே இருந்து மேல்நாட்டிற்கு சென்ற அந்த பிராமணர் மீண்டும் வேதாந்திகளை சந்தித்து பட்டருக்கு திருநெடுந்தாண்டகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சாஸ்திரத்தில் மிகப்பெரிய ஞானம் உண்டு என்று தெரிவிக்கிறார். திருநெடுந்தாண்டகம் என்கிற அந்த சாஸ்திரத்தை அறியாத அந்த வேதாந்தி இந்த விஷயத்தில் நம்மை காட்டிலும் அவர் ஞானியாகத்தான் இருப்பார் என்று தன் மனதிற்குள்ளே முடிவு செய்து கொண்டு அங்கே வாழ்ந்து கொண்டு வருகிறார். இந்த நிலையில் இங்கே திருவரங்கத்தில் பட்டர் வேதாந்திகளை திருத்தி கொண்டு வர வேண்டிய ராமானுஜனுடைய அந்த உத்தரவை நிறைவேற்ற தயாராகிறார். அப்படி தயாராகி ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய நம்பெருமானிடம் அனுமதி பெற்று தன்னுடைய சிஷ்ய பரிவாரங்களோடு புறப்பட்டு மேல்கோட்டை என்று சொல்லப்படக்கூடிய திருநாராயணபுரத்துக்கு பயணிக்கிறார். அப்படி பயணிக்கிற போது காவிரி ஆற்றங்கரையில் சிறுபுத்தூர் என்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய அனந்தாழ்வானை சந்தித்து தான் வந்த விவரத்தை அங்கே தெரிவிக்கிறார். அவரும் பட்டரை அழைத்து கொண்டு திருநாராயணபுரத்திற்கு சென்று பெருமாளை சேவிக்க செய்து அந்த வேதாந்தி எழுந்தருளி இருக்கக்கூடிய பகுதிக்கு அழைத்து செல்லுகிறார். அப்படி செல்லுகிற போது பட்டரனுடைய சிஷ்யர்கள் பட்டரை பற்றி அவருடைய பெருமைகளை புகழ்ந்து பேசிக்கொண்டே கோஷமிட்டு கொண்டே செல்லுகிறார். அப்படி செல்வதை பார்த்த சில பிராமணர்கள் பட்டரை நிறுத்தி தாங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்கிறார். அப்போது பட்டர் சொல்லுகிறார், இங்கே இருக்கக்கூடிய வேதாந்தியை நான் சந்திக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போது அந்த பிராமணர்கள் சொல்கிறாங்க, இந்த நிலையில் இவ்வளவு சிஷ்யர்களோடு நீங்கள் தர்க்கம் செய்ய போகிறோம் என்று போனால் வேதாந்தினுடைய சிஷ்யர்கள் உங்களை அவரை சந்திக்கவே விடமாட்டார்கள். எங்களுடன் வாதம் செய்து எங்களை வெற்றி பெற்று விட்டுத்தான் நீங்கள் எங்களுடைய ஆச்சாரியரான வேதாந்திகளிடம் தர்க்கம் செய்ய வேண்டும் என்று 4-6 மாதங்கள் உங்களை அலைக்கழித்து உங்களை வேதாந்தியை பார்க்கவே விடாமல் செய்து விடுவார்களே. இந்த நிலையிலே நீங்கள் சென்றால் வேதாந்தியை சந்திக்க முடியாது என்ற தகவலை அவரிடத்தில் தெரிவிக்கிறார். இதை பற்றி யோசித்த பட்டர் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்திலே நியாயம் இருப்பதை ஏற்றுக்கொண்டு அந்த ஊருக்கு வெளியிலேயே தன்னுடைய கோஷ்டி பரிவாரங்கள் சிஷ்யர்கள் அனைத்தையும் நிறுத்திவிட்டு தான் காசாயம் உடுத்து இலைகளினாலே செய்யப்பட்ட அந்த குரிசிலை எடுத்துக்கொண்டு அங்கே போகிறார். அப்போது அந்த பிராமணர்கள் சொன்ன தகவலில் மிகப்பெரிய ஒரு தகவல் இருக்கிறது. வேதாந்தி தினந்தோறும் பிராமணர்களுக்கு சிறந்ததான ஒரு அன்னதானத்தை செய்து கொண்டு வருகிறார். அப்படி அன்னதானம் நடைபெறுகிற போது அங்கே உணவு உண்ணக்கூடிய அனைத்து பிராமணர்களையும் அவர் நேரிலே சந்திப்பார். அந்த உணவு கூடத்திற்கு நீங்கள் சென்றீர்களானால் அங்கே நீங்கள் வேதாந்தியை சந்திக்கலாம் என்ற தகவலையும் அவர் சொல்லுகிறார். அதற்காக இவர் அந்த உணவு கூடத்திற்கு செல்லுகிறார். அங்கே உணவு அருந்துவதற்காக செல்லக்கூடிய பிராமணர்களோடு இவரும் அந்த அன்னதான கூடத்திற்குள்ளே செல்லுகிறார். அங்கே போய் எல்லோரும் உணவருந்தக்கூடிய இடத்திற்கு செல்லாமல் அவர் என்ன செய்கிறார், வேதாந்தி இருக்கிற திசையிலே அவர் செல்லுகிறார். அப்போது வேதாந்தி, பிள்ளாய் நீ யார் என்று கேட்கிறார். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். எனக்கு பிச்சை வேண்டும் என்று சொல்லுகிறார் பட்டர். அப்படியானால் எல்லோரும் உணவருந்தக்கூடிய இடத்திற்கு நீங்கள் போக வேண்டியது தானே, இங்கே எதற்காக வருகிறீர்கள் என்று கேட்டார். எனக்கு அன்ன பிச்சை வேண்டியதில்லை, எனக்கு வேறொரு பிச்சை வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை எதிர்பாராத அந்த வேதாந்தி, உங்களுக்கு என்ன விதமான பிச்சை வேண்டும் என்று கேட்கிறார்.
எனக்கு உங்களிடம் தர்க்கம் செய்யக்கூடிய தர்க்க பிச்சை வேண்டும் என்று கேட்கிறார். அப்போதுதான் வேதாந்தி தெரிந்து கொள்கிறார், நம்மை தர்க்கத்துக்கு அழைக்கிறார் என்றார் இவர் நிச்சயமாக திருவரங்கத்திலே இருந்து வந்திருக்கிற பட்டராகத்தான் இருக்க முடியும், வேறு யாராலும் நம்மை தர்க்கத்துக்கு அழைக்க முடியாது என்று உணர்ந்து அவரை பார்த்து, நீர் பட்டரோ என்று கேட்டார். அப்போது பட்டர், ஆம், நாம் தான் திருவரங்கத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய பட்டர் என்று தெரிவித்தார். பட்டர்னுடைய ஞானத்தையும் அறிவு மேன்மையும் உணர்ந்த வேதாந்தி அதை பரிசோதித்து பார்க்க விரும்பி பட்டருடன் தர்க்கத்திலே ஈடுபட்டார். 9 நாட்கள் அங்கே தர்க்கம் நடைபெற்றது. அந்த தர்க்கம் நடைபெறுகிற போது 2 மதங்கொண்ட யானைகள் எவ்வாறு ஒன்றுக்கொன்று மோதி போரிடுமோ அதை போல இங்கே பட்டரும் வேதாந்தியும் கடுமையாக தர்க்கவாதங்களை செய்து கொண்டார்கள். இந்த தர்க்கவாதம் 9 நாட்கள் நடைபெற்றது. இந்த 9 நாளில் யாருக்கும் வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை என்கிற நிலைதான் அங்கே நீடித்தது. 10வது நாள் தொடங்குகிற போது வேதாந்தியை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக பட்டர் திருமங்கையாழ்வார் அருளி செய்த திருநெடுந்தாண்டகத்தில் உள்ள 30 பாசுரங்களில் சொல்லப்பட்ட வேத கருத்துக்களை விஸ்தாரமாக எடுத்துரைத்தார். இதை கேட்ட பட்டர் தன் 2 கைகளை கூப்பி பட்டனுடைய திருவடிகளிலே சரணமடைந்து, நான் உங்களிடம் பூர்ணமாக சரணமடைகிறேன், எனக்கு நீங்கள் நல்வழி காட்ட வேண்டும் என்று சரணமடைந்தார். அப்போது பட்டர் என்ன செய்தார் என்றால், வேதாந்திக்கு பஞ்சசமஸ்காரங்கள் செய்து அவரை நல்வழிப்படுத்தி இன்றைய தினத்திலிருந்து ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பாசுரங்களை ஆராய்ந்து கற்று அதன் சொல்லப்படக்கூடிய நிலையிலே நீங்கள் தொடர்ந்து ஒரு வைணவனாக செயல்பட்டு வர வேண்டும் என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்தார். இந்த திருநெடுந்தாண்டகம் இந்த வேதாந்தியை திருத்தி நல்வழிப்படுத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்தது. இந்த வாதப்போரிலே வெற்றி பெற்ற நிலையிலே ஸ்ரீரங்கத்திலே மார்கழி மாதத்தில் நடைபெறக்கூடிய அத்தியன உற்சவம் துவங்கப் போகிறது என்று கேள்விப்பட்ட பட்டர் விரைந்து ஸ்ரீரங்கத்திற்கு வந்து சேருகிறார். அப்படி அவர் சேர்ந்த நாள் மார்கழி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசை வந்து சேர்ந்தார். அப்படி சேர்ந்தவர் நேரே மூலஸ்தானத்துக்கு எழுந்தருளி அங்கே பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளிடம் போய் நின்றார். அங்கே பள்ளி கொண்டிருந்த ரங்கநாத பெருமாள் ஏதும் அறியாதவர் போல, பட்டரே, மேல்நாட்டிற்கு சென்றீர்களே, அங்கே என்ன நடந்தது என்று கேட்கிறார். அப்போது அங்கே நடந்த அனைத்து விஷயங்களையும் பட்டர் அங்கே தெரிவிக்கிறார். அப்படியானால் அந்த திருநெடுந்தாண்டகத்தை பற்றி எனக்கும் சொல்லும் என்று பெரிய பெருமாள் கேட்கிறார். அப்போது அங்கே திருநாராயணபுரத்திலே எந்த விதத்திலே திருநெடுந்தாண்டகத்தை பாசுரமாக பாடி அதற்கு வியாக்கியானங்களை சொன்னாரோ அதை அனைத்தையும் பெரிய பெருமாள் முன்னாலே நடத்தி காட்டினார் பட்டர். அதில் உகந்த பெரிய பெருமாள் மார்கழி மாதம் நடைபெறக்கூடிய அத்தியன உற்சவத்திற்கு முதல் நாளாக இந்த திருநெடுந்தாண்டகத்திலே இருந்துதான் துவங்க வேண்டும் என்கிற ஒரு ஆணையை ஏற்படுத்தி இன்றளவும் அது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இங்கே ஸ்ரீரங்கத்திற்கு வந்த பிறகு அங்கே மேல்நாட்டிலே வைணவ கைங்கரியங்களே ஈடுபட்டு கொண்டிருந்த வேதாந்திக்கும் அவருடைய 2 மனைவிமார்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக குடும்ப வாழ்க்கையை துறந்து சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த வேதாந்தி முடிவு செய்கிறார். அப்போது தனக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை சரிசமமாக பிரித்து 2 மனைவிமார்களுக்கு ஒரு பங்கை கொடுத்துவிட்டு 2 பங்குகளை கொடுத்துவிட்டு மற்ற 2 பங்குகளை அவர் கையிலே எடுத்துக்கொண்டு வருகிறார். அப்படி வருகிற போது சிறுபுத்தூரிலே இருக்கக்கூடிய அனந்தாழ்வானை சந்தித்து இந்த சந்நியாச கோலத்தோடு போய் நிற்கிறார். அவரை பார்த்த அந்த அனந்தாழ்வான், உங்களுக்கு என்ன ஏற்பட்டது, எதற்காக இவ்வாறு சந்நியாச கோலத்திலே வந்திருக்கிறீர்கள், சந்நியாச கோலம் ஏற்றால்தான் பரமபதம் தருவேன் என்று பெருமாள் உங்களிடத்திலே சொன்னாரா, நீங்கள் உயர்ந்த ஞானமுடைய பட்டரை ஆச்சாரியனாக அடைந்திருக்கிறீர்களே,
அவர் திருவடியே தஞ்சம் என்று இருந்தாலே போதுமே. வேர்த்தபோது குளித்து, பசித்தபோது உண்டு, பட்டர் திருவடிகளே தஞ்சம் என்று நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பரமபதம் நிச்சயமாக கிடைக்குமே. அதை விடுத்து ஏன் நீங்கள் இவ்வாறு சந்நியாச கோலம் பூண்டீர்கள் என்று கேட்கிறார். அந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயத்தை அனந்தாழ்வான் நமக்கு மிக விஸ்தாரமாக உரைக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், பரமபதம் அடைவதற்கு இன்ன நிலையை நாம் அடைந்து விதான் பரமபதத்தை அடைய வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் இங்கே இல்லை. ஒரு பாகவதனே தஞ்சம் என்றிருந்தால் அதன் மூலமாகவே நமக்கு பரமபதம் நிச்சயம் என்ற செய்தியையும் இங்கே தெரியப்படுத்தி பட்டனுடைய மேன்மையையும் இங்கே நமக்கு அனந்தாழ்வான் தெரிவிக்கிறார். அவரை சந்தித்த அந்த வேதாந்தி நேரே ஸ்ரீரங்கத்துக்கு வருகிறார். பட்டரை சந்திக்கிறார். தான் கொண்டு வந்த மீத இருக்கக்கூடிய செல்வங்களை அந்த மடத்திற்கு ஒப்படைத்து இது பகவத் பாகவத கைங்கரியங்களுக்கு பட வேண்டும் என்று தெரிவித்து கொண்டு அங்கே நிற்கிறார். அப்படி வந்த வேதாந்தியை வந்த காரணத்தை விசாரிக்கிறார் பட்டர். அவர் வந்த நிலையை சொன்ன இடத்திலே நஞ்சீயர் வந்தார் என்று அவரை ஆற தழுவி தன் மடத்திலே ஏற்றுக்கொள்கிறார். அந்த நாள் முதல் வேதாந்தினுடைய திருநாமம் நஞ்சீயர் என்று பெயர் பெற்று இன்றளவும் நிலைத்து கொண்டிருக்கிறது. பட்டர் காலத்திற்கு பிறகு ஆச்சாரிய ஆசனத்திலே அமர்ந்து இந்த வைணவத்தை காத்த மிகப்பெரிய ஒரு தொண்டை நமக்கு நஞ்சீயர் செய்து வந்தார். அவர் காலத்தில் அவர் செய்த கிரந்தங்கள் இந்த வைணவத்திற்கு மிக உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி பாசுரத்திற்கு 9000 படி அளவிலே ஒரு விளக்க உரையை நமக்கு அருளி செய்தார். ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவைக்கு 2000 படி அளவிலே ஒரு விளக்க உரையினை அருளி செய்தார். அதற்கடுத்தாற் போல திருப்பல்லாண்டு, திருவந்தாதிகள், கண்ணினுன் சிறுத்தாம்பு, திருப்பள்ளி எழுச்சி, அமலநாதி பிரான் ஆகிய பிரபந்தங்களுக்கும் அவர் விளக்க உரை செய்திருக்கிறார். அதற்கு மேலே சரணாகதிகத்தியம் என்ற நூலுக்கும் ஸ்ரீசுக்த பாஷ்யம் என்கிற நூலும் அவர் அருளி செய்து இந்த வைணவத்திற்கு மிகப்பெரிய ஒரு தொண்டாற்றி இருக்கிறார். ஆக திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த இந்த திருநெடுந்தாண்டகம் என்கிற பாசுரம் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சாரியனை வழங்கிய இந்த வைபவத்தை நாம் எல்லோரும் கேட்டு அனுபவித்து அந்த ஆச்சாரனுடைய திருவடியே தஞ்சம் என்று இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.